சார், இங்கே ஒருத்தன் சந்தேகப்படுற மாதிரி வந்துகிட்டு இருக்கான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அவன் அங்கே வந்து நின்னா வரது செல்லுக்கு கால் பண்ணுவான். செல் ரிங் சவுண்டு கேட்டா அவங்ககிட்ட வரது அனுப்பின ஆளுன்னு சொல்லி பேசுங்க. பிரேம் அவனே தான், டவுட்டே இல்லை. ஓகே சார். ஹலோ காஜா. காஜாவா? யாரு? என்ன வரது தான் அமிச்சாரு. வரதுன்னு எனக்கு யாரும் தெரியாதே. பயப்படாதீங்க, உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுக்க தான் வந்திருக்கேன். சாரி சார், நீங்க நினைக்கிற ஆள்னா இல்லை. இங்கே யாருமே இல்லைங்க, நீங்கள் என்ன நம்பலாம். இல்லைங்க, நீங்க சொல்ற ஆளு எனக்கு தெரியாது. இவனை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கங்கய்யா. ஏய் எந்திரா. டாக்டர். டாக்டர், பேஷண்ட் கோமா ஸ்டேஜில் இருக்கிறதுனால நினைவு திரும்புறதுக்கு நாங்கள் எல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். சீஃப் டாக்டருக்கும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், அவரும் வந்துட்டு இருக்காரு. கார்த்திக் அழாதீங்க. கார்த்திக், கார்த்திக், இதுக்கு மேலே இந்த விஷயத்த வீட்டில் மறைக்க வேணாம். 2 வீட்லையும் சொல்லிடுவோம். ஆமா கார்த்திக், ஏற்கனவே நிறைய பிரச்சனைல இருக்கீங்க. இத வரை சொல்லாம மறைச்சு எதுக்கு இன்னும் பிரச்சனை? எனக்கு புரியுது. ஆனா அப்பா இவ்வளவு சீரியஸான கண்டிஷன்ல இருக்கான்னு தெரிஞ்சதுன்னா எல்லாம் நொறுங்கி போயிருவாங்க. அத நினைச்சுதான். கார்த்திக், தைரியமா இருங்க. இப்போதைக்கு யாருக்கும் சொல்ல வேணாம், அவசரப்படாதீங்க. கார்த்திக், அங்கிள் கண் முழிச்ச உடனே வேணா வீட்டில் நம்ம சொல்லிக்கலாம். அழாத கார்த்திக்.
நீங்க சொல்ற கேட்டரிங் சர்வீஸ் இன்னைக்கு ட்ரெண்டுக்கு சரிப்பட்டு வராதுப்பா. சாப்பாடுல என்னடா ட்ரெண்டு? ஹாய் ஹாய் வா 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 வாமா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா, நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் அங்கிள். மேடம் ஆபீஸ் போக ஆரம்பிச்சதுல இருந்து ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க போல இருக்கு. அதை ஏம்மா கேக்குற? இவ ஆபீஸுக்கு போக ஆரம்பிச்சா ஒரு துரும்ப இங்க இருந்து அந்த பக்கம் எடுத்து நகர்த்தி வைக்கிறது இல்ல. பிஸி பிஸின்னு எப்ப பார்த்தாலும் பந்தாவில தான் இருக்கா. என்ன நிவேதா திடீர்னு வந்திருக்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா ஆண்டி, முக்கியமான விஷயம்தான். அப்பா மேல இத்தனை நாளா கோச்சிட்டு இருந்த பாட்டி மனசு மாறி இப்ப எங்க வீட்டுக்கே வந்துட்டாங்க. ஏய், என்னடி சொல்ற? நிஜமாவா? நம்புறதுக்கு கஷ்டமா இருக்குல்ல, அதான் உண்மை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிவேதா. கோமதி அம்மா மனசு மாறினது உங்க அப்பாவுக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். கூடிய சீக்கிரம் பல்லவி மனசு மாறிடும். இப்ப எனக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சு. ஆமா ஆண்டி, இன்னைக்கு பாட்டிய பல்லவி ஆண்டி வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அதுக்கான முயற்சியை நாங்க பண்ணிட்டோம். ஏய், என்னடி சொல்ற? ஒரே சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸா சொல்லிட்டு இருக்க. நிவேதா, பல்லவி ஆண்டி என்ன சொன்னாங்க? அவங்க பேச்சுல முன்ன இருந்த மாதிரி ஆத்திரம் இல்ல, இப்ப ஆதங்கம் தான் இருக்கு. எனக்கு என்னமோ அவங்க மாறிட்டாங்கன்னு தான் தோணுது. எல்லா பிரச்சனையுமே சீக்கிரமா சால்வ் ஆயிடுங்கிற நம்பிக்கை எங்க எல்லாருக்குமே இப்ப வந்துருச்சு ஆண்டி. பாருமா, இவ்ளோ நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. இந்த கார்த்தி ஒரு ஃபோன் கூட பண்ணி எனக்கு சொல்லவே இல்லம்மா. இல்ல ஸ்ரீ, நாங்க அங்க போகும்போது கார்த்தி அண்ணா வீட்ல இல்ல. அநேகமா அவருக்கு இந்த விஷயம் தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஓ சரி, அப்ப நானே இந்த நல்ல விஷயத்த அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். ஸ்ரீநிதி, கார்த்திக் எதுவும் பேச வேணாம். நீ போய் பேசி ஏதாவது சமாளி. போ பேசு போ. ஹலோ ஹலோ, நான் ஸ்ரீநிதி பேசுறேன். கார்த்திக் இல்லையா? நான் ஸ்ருதி பேசுறேன். ஸ்ருதி, நீ எப்படி இருக்க? நீ என்ன பண்ணிட்டு இருக்க கார்த்தி வீட்ல? நான் கார்த்தி வீட்ல இல்ல, கார்த்தி தான் எங்க வீட்ல இருக்காரு. ஓ சரி, கார்த்தி எங்க? கொஞ்சம் போனை கூட. ஆதி கிட்ட பேசிட்டு இருக்காரு. நான் போய் இப்ப டிஸ்டர்ப் பண்ண நல்லா இருக்குமா என்னன்னு தெரியல. இல்ல ஸ்ருதி, நான் அவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அவர்கிட்ட போனை கொண்டு போய் கூட. கார்த்தி, பேசுறீங்களா ப்ளீஸ்? இது முக்கியமான விஷயமா? சொல்லு ஸ்ரீநிதி. ஹாய் கார்த்தி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். எதுக்காக ஸ்ரீநிதி? ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு, அதுக்கு தான். நல்ல விஷயமா? ஆமா கார்த்தி, கோமதி பாட்டி மனசு மாறி அனு ஆண்டி வீட்டுக்கு வந்துட்டாங்களாம். தெரியுமா உங்களுக்கு? அப்படியா? என்ன அப்படியான்னு சாதாரணமா கேக்குறீங்க? எவ்வளவு பெரிய விஷயம் இது. ஆமாமா. அப்படியே அவங்க எல்லாரும் உங்க வீட்டுக்கு வேற போயிருக்காங்க. ஆண்டிய பார்த்து பேசிருக்காங்க. ஆண்டி கொஞ்சம் பாசிட்டிவா பேசினாங்கன்னு நிவேதா சொன்னா. ஒரு நிமிஷம் இருங்க, நான் நிவேதா கிட்ட கொடுக்கறேன். ஹலோ கார்த்தி அண்ணா, இன்னைக்கு நாங்க உங்க வீட்டுக்கு வந்திருந்தோம். சரி நிவேதா, நான் அப்புறம் பேசுறேன். என்னாச்சு கார்த்திக்? அப்பா எதுக்காக லைஃப் லாங் காத்துக்கிட்டு இருந்தாரோ அதெல்லாம் இப்பதான் நடக்க ஆரம்பிச்சிருக்க. கோமதி பாட்டி அப்பா மன்னிச்சிட்டாங்களா? அனு அம்மா அம்மாவை பார்த்து பேசியிருக்காங்க. அவங்களும் கொஞ்சம் மனசு மாறி இருக்காங்களா? அப்பா இதெல்லாம் கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ஆனா
அவர் கேட்கிற நிலைமையில இப்ப இல்ல. கார்த்திக், ரொம்ப தேங்க்ஸ் பிரேம். எதுக்கு? இல்ல உன்னால தான் அந்த நாராயணன் கம்பெனியோட ப்ராஜெக்ட் கிடைச்சதுன்னு கார்த்தி சொன்னா. அப்படிலாம் ஒன்றும் இல்லாண்டி. ராஜாராம் சார் மாதிரி ஒரு நல்ல கான்ட்ராக்டர் கிடைக்கிறதுக்கு என் ஃப்ரெண்டு நாராயணன் தான் கொடுத்து வச்சிருக்கணும். அப்படி பார்த்தா நான் தான் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். கார்த்தி கூடவே இருந்து கவனிச்சுக்கிறதா ஸ்ரீநிதி சொன்னா. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இந்த வேலைக்கெல்லாம் சந்தோஷ் சரியில்லை. அதனால தான் அவனை ஆஃபீஸ் பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். என்னடா இவ இப்படியெல்லாம் சொல்றாளேன்னு தப்பா நினைக்காத. ஏன்னா கார்த்திய இவன் ஏதாவது வம்பல மாட்டி விட்டுருவானோன்னு எனக்கு பயமா இருக்கு. கார்த்தியும் ஸ்ரீநிதி மட்டும் இருந்தாலே போதும். இவரு தான் தேவையில்லாம கணேஷையும் சுந்தரனாவையும் கூடவே வச்சிட்டு இருக்காரு. இந்த அப்பார்ட்மெண்ட் சேல்ஸ் கூட கார்த்திக் கிட்ட கொடுங்க. அவங்க யாரும் இதுல வேண்டாம். என்னடா இவ இப்படி குறையா சொல்றாளேன்னு நினைக்காத. பின்னாடி வருத்தப்படுறதை விட முன்னாடியே சொல்லிடுறது பெட்டர் இல்லையா? அப்படி இல்லை ஆண்டி. கணேஷ் சாரும் சுந்தர் சாரும் ராஜாராம் சார் ஆஃபீஸில் இருக்கிறது கண்டிப்பாக அவங்க கம்பெனிக்கு ஒரு சப்போர்ட்டாக தான் இருக்கும். நீ என்ன வேணாலும் சொல்லு. அவங்க 2 பேரும் கம்பெனியில் இருக்கக்கூடாதுன்னு தான் நான் ஆசைப்படுறேன். ஆண்டி, சுந்தரங்கள் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆள் கார்த்திக் கூட இருக்கிறது கார்த்திக் ஒரு மிகப்பெரிய பலம். அதனால கார்த்திக் அவர் கூட இருக்கணும்னு நினைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே. கார்த்திக்கு சுந்தரனா மட்டும் இல்ல, அனுவோட குடும்பமே அங்க வந்து சேரணும்னு தான் ஆசை. ஆனா அது நடக்காது. கார்த்தி ஸ்ரீநிதி கல்யாணத்துக்கு கூட அவங்க யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஆண்டி, அனு ஆண்டி உங்களோட ஃப்ரெண்டு. அவங்கள நீங்க இன்வைட் பண்ணலாம் அவங்க தப்பா நினைச்சிக்க மாட்டாங்களா? கல்யாண மண்டபத்துல அவருக்கு 2 பொண்டாட்டின்னு சொல்லி எல்லாரும் பேசுவாங்க. அதை கேட்டுட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. ஆண்டி, நான் இப்போ என்ன சொல்கிறேன்னு கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். ராஜாராம் சாருக்கு அடிபட்டு இப்போ அவரை நம்பி ஏமாந்து வாழ்க்கையில நான் தான் ரொம்ப அடிபட்டு போயிருக்கேன். இத பத்தி நிறைய பேர் என்கிட்ட பேசியாச்சு. அவரை அவ்வளவு சுலபமா நான் மன்னிக்க முடியாது. அவரை நம்பி ஏமாந்ததை நினைச்சு நினைச்சு கோவமா தான் வருது. இல்லை ஆண்டி, ராஜாராம் சார். ப்ளீஸ் பிரேம். சரிங்க ஆண்டி, நான் கிளம்புறேன். இது யாருது? ஐயோ, என்னோடதுதான். கொடு. கடவுளே, அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது.
கடவுளே, வெளியூர் போன அவரு நல்லபடியா திரும்பி வரணும். ஆண்டி, அங்கிள் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்க, அப்புறம் ஏன் அப்படி? இன்னமும் நான் அப்படிதான் இருக்கேன். ஆனா அதுக்காக அவர் மேல கோவம் இல்லாம இல்ல. நான் கிளம்புறேன் ஆண்டி. ம். பிரேம், எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றியா? எனக்காக அவருக்கு ஒரு ஃபோன் பண்றியா? அது அங்கிள் நம்பர் பிஸியாகவே இருக்கு. பரவாயில்ல, அவருக்கு ஒன்றும் ஆயிருக்காது. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. சரிங்க ஆண்டி, நான் கிளம்புறேன். பிரேம், சப்போஸ் திரும்ப அவர் உனக்கு ஃபோன் பண்ணாருன்னா நான் அவரை விசாரிச்சேன்னு தயவு செஞ்சு சொல்லிடாத.